ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜமுருகன். இந்த வீடியோவில் நம்ம +2 மற்றும் ஹையர் ஸ்டடீஸ் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். +2 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வருகிற 8ஆம் தேதி, அதாவது மே மாதம் 8ஆம் தேதி 2026 அன்று தேர்வு முடிவுகள் வெளியாகும் என சொல்லியிருக்காங்க. பொதுவாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு ரிசல்ட்டுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு என்னென்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வெப்சைட்டு தான். வெப்சைட்டை நேம் பார்த்தீங்கன்னாக்கா study2success.com. ஓகே, இந்த இதில் வந்து பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இங்கே டாப்பில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற 3 கோடு இருக்குங்களா, அதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இங்கே பொதுவாக என்னென்ன பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் அட்மிஷன்ஸ், அதாவது யாரெல்லாம் டாக்டராக விருப்பம் இருக்கிறாங்களோ அவங்க ஆல்ரெடி நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அவங்க வருகிற நீட் எக்ஸாமை வந்து எழுதணும். அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங், பாராமெடிக்கல் அட்மிஷன்ஸ், அக்ரிகல்ச்சரல் அட்மிஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். வெட்டினரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2026 சார்ஜ் லிஸ்ட் ஜென்ரேட்டர், அது வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் அட்மிஷன்ஸ், அதை கிளிக் பண்ணால் டாக்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து நிறையா கோர்சஸ் இருக்குது. டாக்டர்ஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், அது மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பாருங்கள், நீங்கள் டாக்டர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீட் எக்ஸாம் எழுதி, அதாவது அந்த எக்ஸாம் நீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அந்த எக்ஸாம் எழுதி அது மூலிமா நீங்கள் நல்லபடியான மார்க் வாங்கி தேர்வு பெற்றால் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போன்ற டாக்டர் படிப்புகளுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அது ஒன்று. இல்லை சார், நான் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு எப்படி சார் அட்மிஷன் ப்ராசஸ், எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, பட் ஆனால் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்குன்னா அவங்க மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA 2026 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு நடைபெறும். அது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுது. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 2ஆம் வாரத்தில் வந்து அப்ளிகேஷன் விடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன். ஓகே, கட் ஆஃப் மார்க் பாருங்கள், அவங்க எடுக்கிற ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது இன்ஜினியரிங்க்கு முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷனுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மார்க் அப்படியே கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ் /2, கெமிஸ்ட்ரி /2. ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் எழுதுறீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த கவலையே வேணால், கீழே வந்து பாருங்கள், நான் வந்து ஜென்ரேட்டர் வந்து கட் ஆஃப் கால்குலேட்டர் வந்து கொடுத்துருக்கேன் ஆன்லைனில். உங்களோட நேம் என்ட்ரி பண்ணுங்கள், மேக்ஸ் மார்க் என்ட்ரி பண்ணுங்கள், நான் 18 என்ட்ரி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு 90, கெமிஸ்ட்ரியில் ஒரு 90. ஓகே, சொன்னபடி ஃபார்முலா பார்க்கும்போது தான் மேக்ஸ் ஃபஸ்ட் ஒன்று, அதை அப்படியே எடுத்துப்பாங்க 80, 45, 45. ஓகே, ஓவரால் 90. ஓவரால் அதுக்கு வந்து பாருங்கள் 170 கட் ஆஃப் வரும். ஓகேங்களா, 170 வந்துச்சுங்களா? ஓகே, ஜஸ்ட் அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் 170. ஓகே, இப்போ என்ன நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இமேஜாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் அது பார்க்கலாம். பாராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அதை தவிர பாருங்கள், நம்ம கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பாராமெடிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பயாலஜி குரூப் எடுத்தவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது பொதுவாக பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸில் அப்படியே எடுத்துப்பாங்க. ஃபிசிக்ஸ் /2, கெமிஸ்ட்ரி /2. அதுக்கப்புறம் நான் பியூர் சயின்ஸ் தான் சார் படிச்சிருக்கேன்னா அவங்களுக்கு பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி /2 அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. இங்கே கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன். நேம், குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. பயாலஜியில் வந்து பாரு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு 90. எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்கிற மார்க்கு 80 கால்குலேட் பண்ணால் உங்களோட கட் ஆஃப் மார்க் இங்கே வந்துடும். அதுபோல் தான் வந்து பாருங்கள், மற்ற சப்ஜெக்ட்ஸுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் புரியல
பாருங்கள், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான ஆன்சர் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம அக்ரிகல்ச்சர் அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள் வெப்சைட்டில். நான் இப்போ வந்து கட் ஆஃப் கால்குலேட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நேமு, அதுக்கப்புறம் பர்டிகுலராக சப்ஜெக்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 4 சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிப்பாங்க கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுக்கு. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட். பாராமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 சப்ஜெக்ட் ப்ளஸ் 4 சப்ஜெக்ட்டுமே இருக்கும். சயின்ஸ் குரூப்பில் 4 குரூப்பு 4 சப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கால்குலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு? 80. ஸோ 90 80 கட் ஆஃப் கால்குலேட் பண்ணால் நம்மளோட மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஓகேங்களா? என்னென்ன குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து அக்ரிகல்ச்சருக்கான கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு கட் ஆஃப் கால்குலேட்டர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் வெட்டினரிலையுமே வந்து பாருங்கள், பொதுவாக வந்து பயாலஜிஸ்ட் குரூப் இருக்கும். என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே டேரெக்டாக வந்து நான் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுக்கு நான் போயிடுறேன். நேம் ஃபஸ்ட் வந்து குரூப் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நேம். பயாலஜியில் வந்து ஒரு 90, இதில் ஒரு 80 போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பர்பஸ் தான். ஓகே, ஓவரால் பாருங்கள் 170. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெட்டினரி கோர்சஸ்க்கான கட் ஆஃப் கால்குலேட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பாருங்கள் என்னென்ன கோர்சஸ் எடுத்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் ஆஃப் கால்குலேஷன் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து செலக்ட் கோர்சஸ் பிஏ இங்கிலீஷா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம். அதுக்கப்புறம் தமிழ் எவ்வளோ மார்க்? ஓகே 90 இது வந்து 90 கட் ஆஃப் வரும். அது போல் வந்து இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? ஒரு 96 சொல்லிட்டு 90 என்ட்ரி பண்ணுறேன். 96 வரும். மற்ற கோர்சஸ் அதர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 4 சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழை தவிர மற்ற 4 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா கட் ஆஃப் கால்குலேட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் பிடிஎஃபாகவும் ஷேர் பண்ணிக்கலாம், இமேஜாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இமேஜாக ஷேர் பண்ணுங்கள். என்ன ரீசன், நிறைய பேர் பிடிஎஃப் ரீடர் வந்து வச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் இமேஜ் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து வாட்ஸ்அப் மற்றபடி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால இமேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ டவுன்லோட் இமேஜ் பண்ணி அவங்க ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து கட் ஆஃப் கால்குலேஷன் வித் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு லா அட்மிஷனுக்கு வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது லா அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து தமிழ் எவ்வளோ மார்க்கு? 85, இங்கிலீஷில் ஒரு 90, இதில் ஒரு 95, இதில் ஒரு 85, இதில் ஒரு 90, இதில் ஒரு 80 கால்குலேட் கொடுத்துக்கலாம். இது வந்து மொத்த சப்ஜெக்ட்டும் கன்சிடர் பண்ணி பர்சன்டேஜ் போட்டு தான் வந்து கட் ஆஃப் கால்குலேஷனாக கொடுக்கும். இது வந்து லா அட்மிஷன். ஃபைனலாக வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா சாய்ஸ் லிஸ்ட் ஜென்ரேட்டர். இது வந்து பாருங்கள், கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிட்டு தான் செக் பண்ண முடியும். லாகின் பண்ண உடனே வந்து இமெயில் ஐடி கேட்கும். என்னோடய இமெயில் ஐடிக்கு நான் போயிடுறேன். ஓகேங்களா? இமெயில் ஐடி பண்ண உடனே வந்துடும், ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த பிரான்ச். சப்போஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர் பிரான்ச் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கான ஆப்ஷன் மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் காலேஜ் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் ஜென்ரல் அண்டு 7.5. ஸோ நான் 7.5 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டெமோ காமிக்க போகிறேன். நிறைய கோர்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லா கோர்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுத்து அவங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஏஇ எடுத்துக்கிறேன். ஏஇனா வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே சார், நான் அது செலக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன கம்யூனிட்டி? நான் வந்து என்ன கம்யூனிட்டி? ஒரு பிசி கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு ஃபார்முலேஷன் பாருங்கள். பிசி வந்து பாருங்கள் கட் ஆஃப் மார்க் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், டாப் டு பாட்டம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அந்த கம்யூனிட்டியில் எந்த கட் ஆஃப் மார்க்கில் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பனிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் எக்ஸல் சீட்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகுதுங்களா? ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து சாய்ஸ் லிஸ்ட் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடும். இல்லை சார் எனக்கு பர்டிகுலர் காலேஜ் என்னாலுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடும். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த கேட்டகரியில் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சது. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வந்து நான் காலேஜ் போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து நான் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணேன். இப்போ வந்து காலேஜ் பேஸ் பண்ணி ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன காலேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோட் டைப் பண்ணால் அதுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அங்கே வரும். நிறைய காலேஜஸ் நான் ஃபஸ்ட் காலேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, அதில் என்ன கம்யூனிட்டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் பிசி கேட்டகரியில் கொடுக்குறேன். பாருங்கள் பிசி கேட்டகரியில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்னு சொல்லிட்டு வந்துடும்.
ஃபஸ்ட் பாருங்கள், காலேஜ் கோட், காலேஜ் நேம், பிரான்ச் கோட், பிரான்ச் நேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரேங்கிங் ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங், கரஸ்பாண்டிங் கட் ஆஃப் மார்க்குமே வந்துடும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தெளிவாக வந்து பிரான்ச் வைஸாக வந்து டீட்டெயில்ஸ் வந்துடும். இது வந்து பர்டிகுலர் காலேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸல் ஆர் பிடிஎஃப். நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து பிடிஎஃப் பார்த்தீங்களா? ஓகே, உங்களுக்கு சாய்ஸ்லெஸ் ஜென்ரேட் வேணால் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அட்மிஷன்ஸ் வந்து நிறைய பேர் கைடன்ஸ் இல்லாத பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு வழிகாட்டி அமையும். மேலும் நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு. பாய்.